அண்ணா நமஸ்காரம் அண்ணா. எப்படி நமஸ்காரம் வடிவேல். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அண்ணா. சொல்லுங்க வடிவேல், என்ன விசேஷம்? காலையிலேயே பெல்ட்டுக்குள்ள ஒரு பேப்பரை வச்சுட்டு வண்டி ஓட்டுதியா, எனக்கு ஒன்றும் ஓடாம இருக்குது. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அதிகாலையில வெளியே வரும்போது சட்டையும் பெல்ட்டும் ஏதேசம் ஒரே மாதிரி இருந்து, நான் பெல்ட் போடாம வரனால வெளியே வர முடியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா ஆமா. சீட்டு பெல்ட் போடாம நான் வெளியே இறங்க இல்லை, வண்டி ஓட்டே இல்லை. அப்போ 2 நாளாட்டு அந்த சட்டையும் பெல்ட்டும் சீட்டு பெல்ட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. விடியகால 5:30 மணிக்கு வர. ஆமா, அந்த கேமரா ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்குல்ல வடிவேல், அதுல அடிச்சு எனக்கு பெனால்ட்டி வந்துச்சு. அவனு யார்கிட்ட பேச இல்லை, வெப்பனாலும் தான் ஒரு பெனால்ட்டி கேட்டுனேன். இன்னைக்கு அதிகாலையில வந்தோமா, வண்டியில ஏறி உடனே பார்க்க சட்டையும் சீட்டு பெல்ட் ஒரே மாதிரி இருக்கு ஐயா. அப்ப ஒருக்க கேமரா அடிச்சதாலதான் அந்த ஓரமா இருக்கு. அதுல பார்த்து சரி ஒரு பேப்பர் தூக்கி அப்ப அதுக்கு கண்ணன் சரியா பிடிப்படைக்குமா, இனி அது இனி பின்ன வேற பம்பர் இழுத்து விட்டுறப்படா இல்லையா. அதனால யாரும் வண்டி ஓட்டும் போது கவனமா சட்டையும் சீட்டு மேட்சிங் பார்த்து போட்டுடுங்க, இல்லைன்னு பெனால்ட்டி வந்து நிற்கும். ஆமா ஆமா, அதாவது கேர்ஃபுல்லா போனா ரொம்ப நல்லது. பெனால்ட்டி ஆட்டோமேட்டிக் கேமரா அதுவே சில நேரம் கண்டு தெரியாம இருக்கும், பெனால்ட்டி அடிச்சு தள்ளிடும். ஆமா.